ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஊட்டிக்கு நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த ஊட்டியோட ஃபுல் ட்ரிப்பு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ எஸ்டேட்டு, பொட்டானிக்கல் கார்டனு, ரோஸ் கார்டனு அப்படின்னு நிறைய வகையான நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்தது மட்டும் வீடியோஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். நான் பார்த்து என்ஜாய் பண்ண எல்லா மூமெண்ட்ஸுமே நான் உங்களுக்காக வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் போய் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும். அதுமாதிரி என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே கவர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம ஊட்டிக்கு போகும்போதே நாங்கள் போட் சவாரி பார்த்தோம். ஆனால் அதில் கண்டிப்பாக நாங்கள் போகவே இல்லை. எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா ரெய்னிங் ப்ராப்ளம் வந்துச்சு நாங்கள் போன சீசன் டைமில். அதனால் கொஞ்சம் பாதி விஷயம் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ஜாய் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ரூம் எடுத்திருந்தோம். அந்த ரூமுக்கு வெளியில் நமக்கு பார்த்திங்கன்னா கேரட் செடி ஃபுல்லாக தோட்டம் வச்சுருந்தாங்க. அந்த தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் நான் அதை எடுத்த வீடியோ ஷூட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் மார்னிங்லேயே கொஞ்ச நேரத்தில் ரெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஊட்டியை பொறுத்தவரைக்கும் ஹில்ஸ் பிளேஸ் தான். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ அழகான பிளேஸ் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ரெயின் டைமில் நம்ம அந்த ஊட்டியோட சில்னஸ் நாங்கள் ரொம்ப சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரெயின் எங்களுக்கு நான்ஸ்டாப்பாக அந்த 4 டேஸுமே பிரேக் விட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நாங்கள் இந்த போட் சவாரி மட்டும் நாங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம் ப்ராப்பராக தான். ஸோ இப்போ நாங்கள் இருந்த ரூமுக்கிட்ட எங்களுக்கு கேரட் விஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ரெயின் ட்ராப்ஸ் வரக்கும் நமக்கு அந்த கேரட் செடி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதோட அழகே தனி தான். நாங்கள் இருந்த ரூமுக்கிட்ட இந்த மாதிரி நிறைய வீடு இருந்துச்சு. அதனால் அந்த வீடையும் சேர்த்து நான் கவர் பண்ணேன். நாங்கள் இருந்த வீடு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு சீசன் டைம் போனதுனால 1 டேக்கு 5000 ருபீஸ் வாங்கிட்டாங்க. ரொம்ப காஸ்ட் அதிகம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போகும்போது சீசன் டைமில் மட்டும் போகாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி நிறைய விஷயமும் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ரேட்டு. ஸோ சீசன் இல்லாத டைமில் போனீங்கன்னா நமக்கு இந்த சார்ஜ் நமக்கு வாங்கவே மாட்டாங்க. சரி, ஓகே, ஊட்டிக்கு வந்தாச்சு. நம்ம ரூம்லேயும் ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பிளேஸாக இன்னும் சுற்றி காமிக்க போகிறேன். அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஹில்ஸ் பிளேஸில் நிறைய வீடு கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்துக்கு அந்த பிளேஸும் அந்த வீடும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஊட்டியில் ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கும். சரி, ஓகே, அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் போகலாமேன்றக்காக நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த பைன் ஃபாரஸ்ட்டை சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஹில்ஸ் பிளேஸுக்கு. அதுக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நமக்கு குட்டியாக கொஞ்சம் லேக் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அங்கே தண்ணி வேறு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த வியூ நம்ம பைன் ஃபாரஸ்ட்டோட லொக்கேஷன் எல்லாமே வியூஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கேயும் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் டிக்கெட் கண்டிப்பாக பே பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. இதுதான் அந்த பிளேஸு. இங்கேயுமே பார்த்திங்கன்னா லைட்டாக ரெயின் ட்ராப்ஸ் இருந்தனால கொஞ்சம் எங்களுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாகவே நிறைய ஈரப்பதமாக இருந்துச்சு. ஏறும்போது இறங்கும்போதும் கொஞ்சம் இங்கே கேர்ஃபுல்லாக நம்ம கவனமாக இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப சருகலாகவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டோட பிளேஸு. இங்கே இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அந்த கஷ்டத்தை யாருமே பார்க்கல. பார்க்காத விஷயம் நம்ம புதுசாக பார்க்க போகிறோன்ற ஆர்வத்தில் தான் எல்லாருமே இங்கே உள்ளே போக ஆரம்பித்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இங்கே பென்சில் ட்ராயிங்லாம் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் உட்கார வச்சு ஆன் த ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதேமாதிரி ஒரு பக்கம் டான்ஸு, பாட்டு, அந்த மாதிரி ஒரு பக்கம் எல்லாருமே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு இந்த பிளேஸ் பார்க்கும்போது. நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட் சுற்றி பார்க்கலாமேன்றக்காக அப்படியே மெதுவாக இறங்க ஆரம்பித்தோம். அந்த லேக் சொன்னேன் பாருங்கள், அந்த ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த லேக்கு தான் அது. இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டில் எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, மரம் பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக தான் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த மரம் அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். ரொம்ப லாங்கில் இருக்கும். நம்ம கீழேருந்து அந்த வானத்துக்கிட்ட எட்டி பார்த்தாலும் நமக்கு மரம் அந்தளவு ஹைட்டாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. அதுமாரி சுற்றி நமக்கு மரம் இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டில். அந்த ட்ரீஸ் எல்லாமே ஃபைன் ட்ரீஸ் தான். ரொம்ப ஹைட்டாக ரொம்ப க்ரோத்தாக வளரும். நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போது. நமக்கு கீழேருந்து நமக்கு அது மேலே வானத்துக்கு விசுவல் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவும் இந்த பிளேஸ்க்கு வர்றாங்க. நான் சொன்ன லேக்கு இதுதான், நம்ம கிட்ட வந்தாச்சு. அந்த லேக்கில் அந்தளவுக்கு தண்ணி எதுவுமே அந்தளவுக்கு இல்லை. ஃபுல்லாகவே குறைஞ்சி தான் இருந்துச்சு. அங்கே லேக்குக்கிட்டேயும் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த லேக்லேருந்து அப்படியே ஃபைன் ஃபாரஸ்ட் சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. ஒரு ஃபாரஸ்ட் காடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது.
இவ்வளோ தான் இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஒன்றும் இங்கே பெருசாக இல்லை. ஃபாரஸ்ட்டும் நமக்கு அந்த கீழே லேக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக் சைட் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு நமக்கு வியூ லொக்கேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம மேலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்திருக்கோம். அங்கேயே நமக்கு அப்படியே ஹார்ஸோட ரைட் கூட இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஹார்ஸ் ரைட் கூட போனாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. சூப்பராக இருந்துச்சு. ஃபைன் ஃபாரஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே ஏற வேண்டியது தான். இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி அப்படியே நம்ம மேலே ஏறிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள் நம்ம எங்கே நிற்கிறோம், நமக்கு மரமெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்கில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டு. சரி நம்ம அப்படியே மேலே வர ஆரம்பித்தாச்சு. நாங்கள் போன சம்மர் டைமில் அந்தளவுக்கு வந்து க்ரௌடு இல்லை. நிறைய பேர் வந்து சம்மர் வெக்கேஷன் போனீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த்து அப்படியே போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு இந்த டைமில் எங்களுக்கு இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருந்துச்சு. சுற்றி பார்க்கவும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு டிராஃபிக்கில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு வழியாக ஃபைன் ஃபாரஸ்ட்டை கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறி வந்தாச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு டவுன் இறங்கும்போது கஷ்டம், அதேமாதிரி மேலே ஏறி வர்றதும் கஷ்டம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த பிளேஸ்க்கு போயிட்டு ரிட்டன் நம்ம திரும்புறதுக்குள்ளே. அப்படியே மேலே வந்து பார்த்தா குரங்கு வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியாக அங்கேயே ரோட்லேயே அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இவங்க பண்ணுற சேட்டை விஷயம் எல்லாமே. சரி எடுக்கிறோம், இவங்களையும் ஒரு தடவை எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு குரங்குகளையும் நம்ம அப்படியே வீடியோஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீரோ ஹீரோயின்லாம் ஷூட் எடுப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். இது என்னடா பிளேஸ் புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய வந்து வீடியோ ஷூட்டு நமக்கு டிவியில் சினிமாலாம் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அவங்க ஷூட் எடுப்பாங்க. நாங்கள் இங்கே அவ்வளோவா நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகலை. வெளியிலேருந்து மட்டும் லைட்டாக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மேலே ஏறி போய் அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை. ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். அந்த இடத்துல வீடியோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, அவ்வளோதான் இந்த இடத்துல. சரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பிளேஸுக்கு போகலாமேன்றக்காக வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எல்லாமே கண்டினியூஸாக அடுத்தடுத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் நம்ம காரப்பொரி பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே ரிலாக்ஸாக நடந்து போகலாமேன்னு சொல்லிட்டு ஃபைகாரா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த ஃபைகாரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. சரி ஓகே ஒரு எட்டு இதையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே காரப்பொரி சாப்பிட்டுட்டு போகிற வழியில் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வாக் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அந்த பிளேஸு. எதுவுமே நியராகவே இல்லை. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளேஸும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இறங்கி மூவ் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். சரி இங்கேயுமே அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஃபைகாரா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதோடய லொக்கேஷன், அதோடய வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் விட்டாங்க. எல்லா பிளேஸ்க்குமே இங்கே ஊட்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் விடுறாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க அமௌண்ட்டு வாங்குறாங்க. சரி ஓகே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால வாங்குறாங்க. சரி ஓகே நல்ல விஷயந்தான். சரி நம்மளும் அப்படியே பே பண்ணிவிட்டு அப்படி உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கேயுமே கொஞ்சம் லேக்கும் நமக்கு வந்து தண்ணி நமக்கு பைகாரோட நீர்வீழ்ச்சியும் காமிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இறங்கி போய் பைகாரா நீர்வீழ்ச்சியை பார்க்காம வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி போய் பார்த்தா பைகாரா நீர்வீழ்ச்சி அந்தளவுக்கு தண்ணி ஃப்ளோ கம்மியாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே போகிற வழியில் குரங்கு வேறு நமக்கு இருந்துச்சு. அங்கே ரோஸ் ஒரு செடி ஒன்று அழகாக இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துட்டான் சும்மா இருக்க முடியுமா, ரோஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே மங்கியை ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், ரோஸையை ஒரு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே பைகாரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போயிடலாம். அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருந்தோம். நமக்கு போகும்போது அங்கே இன்ட்ரடக்ஷனில் வந்து ஃபைகாரா ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம அந்த நிறைய இடத்துல அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் வீடியோஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கூட இறங்கும்போது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா வந்து மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக கொஞ்சம் ஈரமாகவும் இருந்துச்சு. ஸ்டெப்ஸுமே கொஞ்சம் அதில் இறங்குறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நமக்கு வந்து பிடிச்ச விஷயம் பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்க முடியாது. சரி கடகடன்னு இறங்கி போயிடலாம்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா பைகாரா நீர்வீழ்ச்சி அந்த அளவுக்கு இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. இதுதான் பைகாரா நீர்வீழ்ச்சின்னு சொன்னாங்க. நான் கூட நிறைய ஃபால்ஸ் மாதிரி போகுமே சரி ஓகே ரசிக்கலாமேன்னு சொல்லிட்டு போனால் இவ்வளோ தான் காமிச்சாங்க. இப்போ வந்து சீசன் இல்லாததுனால தண்ணி கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைகாராவோட ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோர்ஸில் நல்ல ஒரு ஃபால்ஸில் சவுண்டு கேட்டு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சவுண்டோடு. அந்த எஃபெக்டோட நல்லா இருந்துச்சு. தண்ணி ஃப்ளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த டைமில் என்னமோ சீசன் இல்லாதனால கொஞ்சம் நமக்கு தண்ணி ஃப்ளோவும் இல்லை. சரி ஓகே வந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இந்தோட தண்ணி எஃபெக்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதோட சவுண்டுமே
இந்த மாதிரி தான் தண்ணி ஃப்ளோ அங்கே சவுண்ட் எங்களுக்கு கேட்டுச்சு. நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. சரி ஓகே வந்த வரைக்கும் நம்ம விஷுவல் பார்த்தாச்சு. ஓகே போதும்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பிளேஸுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்த வரைக்கும் நம்ம திரும்பி ரிட்டர்ன் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவ்வளோ தூரம் நம்ம வந்து நடந்து வர வேண்டியதாக இருக்குது இந்த பிளேஸுக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்குற வியூ, லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே ரசிச்சுட்டே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். என்னோடய ஹிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதை வந்து குரங்கு வந்து பிடுங்கிடுச்சு. சரி ஓகே சாப்பிட்டு போட்டுண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் நாங்களும் அதை. அந்த மங்கி உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம். அப்படியே ட்ராவல் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டோம் இந்த 2 பிளேஸுக்குமே. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இன்னொரு பிளேஸ் சுற்றி பார்க்கலான்னு போனோம். அங்கே வந்து டைம் ஆகிடுச்சு. அப்படியே ரோஸ் கார்டன் நாங்கள் போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் வரதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அப்படியே ரோட்டில் வந்துட்டுருக்கும்போது இந்த குளிருக்கு அதுக்கு அப்படியே சூடாக மீன் வறுத்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து மீனெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாருந்துச்சு சொல்ல முடியாது. ஏன்னா குளிருக்கு அதுக்கும் எங்களுக்கு தெரியல. சூடாக சாப்பிட்ணும் மட்டும் தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு நல்லா உட்காந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் மீனை வாங்கி என் பசங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே. ரெய்னிங் வேறு அந்த டைமில் இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாகிடுச்சு. கையெல்லாம் ஐஸ் ஆகிடுச்சு. அப்படியே சூடாக மீன் கொடுக்க அதுக்கும் எங்கிட்டு உள்ளே போகுதுன்னே தெரியல. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. அப்படியே உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியது தான். ரூமுக்கு போனோடனே ரொம்ப குளிர் ஜாஸ்தியாகிடுச்சு. எங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. சரி ஓகே கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ₹1000 வாங்கினாங்க. ரூமுக்கு ஒரு 5000, இந்த கேம்ப் ஃபயருக்கு ஒரு ₹1000 வாங்கினாங்க. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான். சீசன் டைமில் இந்த மாதிரி தான் வாங்குவோன்னு சொன்னாங்க. வேறு வழியே இல்லை. நமக்கு தேவை குளிருக்கு இந்த மாதிரி இதமான ஒரு சூடு இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி உட்காந்து கை கால் எல்லாமே ஃபுல்லாக நாங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி. கண்டிப்பாக இது இல்லைன்னா என்னால் அங்கே இருந்திருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். இதை கொஞ்சம் நமக்கு நெருப்பு இருந்ததுனால தான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த பிளேஸில். ஒரு 1/2 அன் ஹவராக கண்டிப்பாக நாங்கள் இந்த கேம்ப் ஃபயரில் உட்காந்துருந்தோம். ஏன்னா கை கால்லாம் ரொம்ப வந்து அப்படியே ஐஸாகிடுச்சு. இதில் உட்காந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெட்டராகவே ஆச்சு எங்களுக்கு. சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு இந்த கேம்ப் ஃபயரில் யூஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே இன்னொரு பிளேஸ் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக ஊட்டிக்கு போனீங்கன்னா 4 டேஸ் மினிமம் ஆகும். ஒவ்வொரு பிளேஸுக்குமே சுற்றி பார்க்கறதுக்கு 1 டேவாவது கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். 4 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஊட்டியை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க முடியும். நல்லா கவர் பண்ணவும் முடியும். எங்கள் டிரைவர் அண்ணா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஊட்டியை வந்து மேக்ஸிமம் பாதி பிளேஸ் கவர் பண்ணாங்க. அதுவும் நான் வந்து சேனல் வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே நிறைய பிளேஸ் எனக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சார். அதேமாதிரி போகிற வழி என்னென்ன பிளான்ஸ் இருக்குது எல்லாமே எனக்கு கொஞ்சம் காமிச்சார். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால் நிறைய பிளேஸ் நாங்கள் பார்க்க முடிஞ்சுச்சு. வித்தியாசமான மரம், ட்ரீஸ் எல்லாமே நான் பார்க்க முடிஞ்சுச்சு. நல்லா இருந்துச்சு எல்லாமே. இப்போ எங்கே அவர் இவ்வளோ ஸ்பீடாக எங்களை காலையிலேயே கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தொட்டபெட்டா இருக்கிறதுலே ஊட்டிலே ஹையஸ்ட் ஹில்ஸ் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டபெட்டா மட்டும்தான். ஸோ இந்த தொட்டபெட்டாக்கு தான் நம்ம அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இந்த தொட்டபெட்டாக்கு எப்போ எழுந்திரிச்சோன்னா மார்னிங் வந்து நாங்கள் 6 ஓ கிளாக் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 7:30, 8 ஓ கிளாக்லாம் மூவ் பண்ணிட்டோம். ஏர்லியர் மார்னிங் நாங்கள் மூவ் ஆகிட்டுருக்கோம். எதுக்கு இவ்வளோ ஏர்லியர் மார்னிங் போகிறோம் அப்படின்னா, ஏன்னா 4 டேஸ் நாங்கள் சுற்றி பார்க்கறதுனால டைம் கிடைக்காது. இந்த மாதிரி ஏர்லியர் மார்னிங் போனால் தான் இருக்கிற பிளேஸ் எல்லாமே நம்ம சுற்றி பார்த்து கவர் பண்ண முடியுன்றதுக்காக. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஏன்னா ஏர்லியர் மார்னிங் கிளம்புனா தான் ரிட்டன் அடுத்து இன்னொரு பிளேஸுக்கு போய் பார்க்க முடியும். அதேமாதிரி ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேஸும் வந்து 6 ஓ கிளாக் கூட க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. க்ளவுடு நமக்கு அதிகமாகிட்டனால அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இருக்கிற பிளேஸ் சுற்றி பார்க்கலான்றதுக்காக இந்த டைம் நாங்கள் போயிட்டுருக்கோம். தொட்டபெட்டா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ என்ட்ரன்ஸ் இது தான். உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. நமக்கு வந்து மார்னிங் டைம்னா தான் எந்த ஷாப்புமே ஓப்பன் ஆகலை. எல்லாமே க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ 10 ஓ கிளாக் மேலே தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. சரி ஓகே அப்படியே உள்ளே வரலாமேன்றக்காக அப்படியே உள்ளே வந்திருக்கோம். தொட்டபெட்டா இன்னும் ஐஸாக இருந்துச்சு. ஏன்னா இருக்கிறதே ஹையஸ்ட் ஃபாரஸ்ட்டில் தான் அந்த தொட்டபெட்டா இருக்குது. ஸோ நிறைய பிளேஸை சுற்றி பார்க்கறதுனா ஹையஸ்ட் ஃபாரஸ்ட்டில் இருந்து நம்ம அந்த தொட்டபெட்டாலேருந்து எல்லா ஹில்ஸ் பிளேஸ்லாம் பார்க்கலாம். வேறு ஒன்றும் இங்கே புதுசாக இருக்காது. இந்த வீடு, இந்த மலை எல்லாமே நம்ம தாண்டி மேலே வந்திருக்கிறதுனால, ஸோ அந்த எல்லா பிளேஸையும் நம்ம அந்த மேலே இருந்து நம்ம எல்லாமே பார்க்க முடியும். ஸோ அந்த ஏரியாக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது இப்படி தான் இருக்கும் கடை எல்லாமே. ஸோ ஏர்லி மார்னிங்னால எல்லா கடையும் க்ளோஸாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே தொட்டபெட்டாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. சரி எல்லா பிளேஸ் சுற்றி பார்க்கலாமேன்றக்காக உள்ளே வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையெல்லாம் அவ்வளோ ஐஸாகிடுச்சு இந்த மார்னிங்கே. எதுக்காகனா ஏன்னா ஹையஸ்ட்டு ஃபாரஸ்ட்னால இங்கே ரொம்ப ஹில்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கை ஐஸாகிடுச்சு, ஃப்ரீஸும் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு இங்கே ரொம்ப குளிராக இருந்துச்சு. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, லாங்கில் இருக்க பிளேஸை நம்ம வந்து ஹில்ஸ் பிளேஸில் நம்ம வந்து ஸ்டெப்ஸில் ஏறி நின்று பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லாயிருக்கும். இதோட மூமெண்ட்டு இதோட வியூஸுமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. இதுதான் அந்த பில்டிங்லேருந்து நான் எடுத்த வியூ.
ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ்வளோ ஹில்ஸ் பிளேஸில நடுவுல நமக்கு வந்து ஃபுல்லா வீடோட இது நல்லா இருந்துச்சு. கவர் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி நம்ம ஹையஸ்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால இதுக்கு கீழ தான் நமக்கு இவ்வளோ பிளேஸஸ் நமக்கு இருக்குது. அங்கேயே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகி போற மாரி இருந்துச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லா பாறை இருந்துச்சு. பாறைக்கு மேல எல்லாமே நின்னு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இங்க ரொம்ப டேஞ்சர் தான். நிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. கஷ்டமா தான் இருந்துச்சு. லொக்கேஷன் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இவ்ளோ ஹில்ஸ் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு ரம்மியமா அப்படியே பனி மேகத்தோட பார்க்கும்போது விஷுவல் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே. இவ்வளோ தான் இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ். இத முடிச்சாச்சு. சரி ஓகே. ரிட்டர்ன் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வழியா போக வேண்டியதுதான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த பிளேஸோட விசிட் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம கார்ல போயிட்டுருக்கும்போது நெறைய பேர் வந்து இங்க டீயோட வந்து இலையெல்லாம் வந்து பயிர் வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நல்லா அழகா இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கோட செடியும் இருந்துச்சு. அங்கேயும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேபேஜு, ப்ரக்கோலி இந்த மாரி நெறைய விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. என்னால மத்த வீடியோஸ் எடுக்க முடியல. உருளைக்கிழங்கு மட்டும் நான் போய் கொஞ்சம் பக்கத்தில இருந்ததுனால கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். உருளைக்கிழங்குல பூ பூத்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த செடி பார்க்கும்போதே. உருளைக்கிழங்கு செடிய நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. ஊட்டியில தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பார்க்க அழகா இருந்துச்சு அதோட செடியும் பார்த்தீங்கன்னா, தள்ளி 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 நெறைய க்ரோத் ஆயிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னும் இது கொஞ்ச நாள் கழிச்சு அதோட அறுவடை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தான் அது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அப்படியே உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும், செடியில அப்படியே புடுங்கி பார்க்கணும் போல தோணுச்சு. சரி ஓகே. ஏதாவது பார்த்தா இஷ்யூ ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, நான் அதனால அந்த பக்கம்லாம் போகவே இல்ல. செடிய மட்டும் அப்படியே லைட்டா வீடியோஸ் எடுத்துட்டே வந்தேன். நீங்க இந்த மாரிலாம் உருளைக்கிழங்கு செடிய பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க பார்த்துருந்தீங்கன்னு. நான் வந்து ஊட்டியில தான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கேபேஜ் செடி. கேபேஜ் வந்து என்னால கிட்ட போய் ஷூட் பண்ண முடியல. லாங்லேருந்து தான் நான் வந்து பார்த்தேன். சரி ஓகே. முடிஞ்ச வரைக்கும் லாங்லேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இப்படி தான் பார்த்தேன். அதனால நான் இப்படி காமிக்கிறேன். எனக்கு வந்து கிட்ட போகறதுக்கு அங்க வேவே எதுவுமே இல்ல. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஹில்ஸ் பிளேஸ்னால நமக்கு ஃபுல்லா அங்க கீழ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனால எனக்கு அங்க அந்த இடத்துல போக முடியல. அதனால நான் உருளைக்கிழங்கோட வீடியோஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன் நல்லா கிளியரா. இது கொஞ்ச நாள் ஷூட் பண்ண முடியல. ஆனா கேபேஜ் பார்க்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டிய சுத்தி பார்க்க நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டே இருக்கும்போது, ரோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கேரட் செடிலாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. கேரட்ட கண்டிப்பா பார்த்துட்டு வாங்காம தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஃப்ரெஷ்ஷான கேரட்டு, பீட்ரூட்டு, ரேடிஷ் ரெட் கலர்ல இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஊர்லயே. ஆனா வந்து குண்டு குண்டா ரேடிஷ் நான் பார்த்ததில்ல. இங்கே தான் பார்த்துருக்கேன். அந்த ரேடிஷ் அது செடியோட பார்க்கவும் இன்னும் அழகா இருந்துச்சு. அதேமாரி பீட்ரூட்டுமே செடியோட பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இது வந்து லெட்யூஸ் சொல்லுவாங்க. முட்டைக்கோஸோட வகையை சேர்ந்தது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. நெறைய வந்து இங்க வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்க வச்சு வித்துட்டு இருந்தாங்க. கேரட் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கும்போது. அதுவும் அங்க இருக்கிற ஹில்ஸ் பிளேஸ்க்கு விளையிறதுனால அந்த கேரட்டோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ப்ரக்கோலியுமே இந்த ஊர்ல அதிகமா விளையுது. எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ் கடையில பார்த்தீங்கன்னா, அந்த கேரட்டும், அந்த ரேடிஷும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா இருந்துச்சு. அந்த ரேடிஷ் செடி பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம பார்த்துட்டு கையில எடுக்காம தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கையில எடுத்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. கேரட் செடிய நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வாங்கலன்னா அந்த அம்மா என்னைய சும்மா விடாது சரின்னு சொல்லிட்டு, கேரட் செடி நான் வாங்கிட்டேன். அதே மாரி ரேடிஷ் செடியும் வாங்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு 2மே. அதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா கேரட் மட்டும் நாங்க ஆல்ரெடி கடிச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு எல்லா வெஜிடபிள்ஸுமே. இவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் நம்ம ஊர்ல நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா, இங்க வந்து ஹில்ஸ் பிளேஸ்னால விளையிறதுனால, அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷா இங்க எல்லாமே இவங்க வந்து சேல் பண்றாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த விஷயம் எல்லாமே. வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம பார்க்காத விஷயமா இருந்துச்சு. கேரட்ட வாங்கியாச்சு. கடிச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு. சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. சரி ஓகே நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போலாமேன்னு அப்படியே கார் எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
இது பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு போகுற வழியில நமக்கு அப்படியே இந்த பிளேஸஸ்லாம் நமக்கு அழகா இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமா இருக்கும். பேக் சைடு வீடும், அந்த பயிர் வைக்கிறதும் பார்க்கும்போது அந்த லொக்கேஷன் அந்த இது பச்சை பசேல்னு பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. சரி அப்படியே லைட்டா வீடியோ எடுத்துட்டே வந்தேன். எனக்கு வந்து நெறைய இங்க வந்து ரெயின் ப்ராப்ளம் இருந்துச்சு இங்க கொஞ்சம். ஏன்னா நான் வந்த டைம்ல தான் ரெயினே ஸ்டார்ட் ஆச்சு. ரெயினோட அந்த சில்னஸும் நல்லா இருந்துச்சு. ஆனா, பட் சுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஏன்னா ரெய்னிங் இருந்ததுனால நம்ம இறங்கி போக முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, போற வழியில ஹில்ஸ் பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. இது என்னன்னா, லாங்ல வந்து நமக்கு ஹில்ஸ் பிளேஸ் நெறைய இருக்கு. அதே மாரி வீடும் நெறைய இருக்குது. அந்த வீட்டுக்கு உள்ள வந்து ஒரு பெரிய மசூதி இருக்கும். நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது விஷுவல் தெரியவே தெரியாது. ஏன்னா வந்து லாங்கா இருக்கிறதுனால. ஸோ, அத வந்து நமக்கு பைனாக்குலர் மூலியமா நமக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற வீடு எல்லாமே வந்து ரொம்ப நமக்கு நியரா தெரியிற மாரி இருக்கும். ஆனா வந்து நமக்கு வந்து அங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த மசூதிக்கு மட்டும் நமக்கு வச்சு குடுத்துருக்காங்க. அத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இவ்ளோ லாங்ல இருக்கிற விஷயம்ன்னு பார்த்தா நம்ம கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மசூதி பார்த்தீங்கன்னா, அந்த பைனாக்குலர் லென்ஸ் மூலியமா நம்ம பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுச்சு விஷுவல். நான் உங்களுக்கும் காமிக்கிறேன். நான் பார்த்த விஷயம் உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக கேமரா மூலியமா வச்சு பார்த்தேன் மொபைல் கேமரால. அதுலயுமே சூப்பரா விஷயம் தெரிஞ்சுச்சு. நல்லா இருந்துச்சு அத பார்க்கும்போது. சரி டைரக்ட்டா தான் பார்க்க முடியுமோ, கேமரா மூலியம் பார்க்க முடியாதுன்னு நெனச்சு பார்த்தா, கேமரா மூலியம் நமக்கு சூப்பரா காமிச்சாங்க. இந்த மசூதி தான் நான் பைனாக்குலர்ல லென்ஸ் வழியா நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கேமரால பார்க்கும்போது அதே கிளாரிட்டியோட நமக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அதுலயுமே நமக்கு சூப்பரா கிடைச்சிச்சு. ஸோ விஷுவல் செம்மையா இருந்துச்சு. சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக நான் மொபைல் கேமரா வச்சு நான் விஷுவல் எடுத்தேன். இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் ₹20 வாங்கிட்டு தான் நமக்கு உள்ள அனுப்புறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் கொஞ்சம் இது வொர்த்தபிள் தான். ஏன்னா லாங்ல நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம பார்த்தாலும் நம்ம அந்த அளவுக்கு கிளியரா பார்க்க முடியாது. நமக்கு வந்து பைனாக்குலர்லாம் வச்சு நமக்கு குடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இது என்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா, மிலிட்ரிலாம் அதிகமா இங்க வந்து ஸ்டே பண்றது பிளேஸு. நம்ம நாட்டுக்காக போராடுறவங்க எல்லாருமே வந்து இங்க தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ட்ரெய்னிங்கு எல்லாமே இங்க தான் போயிட்டுருக்கு. மிலிட்ரியோட ட்ரெய்னிங் ஃபுல்லா. இப்ப நம்ம வந்து மிலிட்ரிலாம் வந்து இங்க அதிகமா ஸ்டே பண்ணிட்டு இருக்க பிளேஸ்ல தான் நம்ம உள்ள என்டர் ஆயிட்டுருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ராணுவத்துக்கு பயன்படுத்துற எல்லா பொருளுமே இங்க அப்படியே டெமோக்காக வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அது விஷயம் பார்க்கும்போது. நெறைய விஷயம் நம்ம போகும்போது பார்த்துட்டே தான் போக போறோம். வித்தியாசமான பிளேஸஸ்லாம் இங்க நம்ம பார்த்தோம். இங்க மிலிட்ரிலாம் இங்க வாழ்றதுக்காக, இவங்களுக்காகவே இங்க லேக் ஒண்ணு சின்னதா கட்டி வச்சிருக்காங்க. அந்த லேக் ஏரியா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பெரிய லேக் இல்ல, சின்ன லேக் தான். அங்கேயும் போட் ஹவுஸ்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லேக் போட் ஹவுஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே போற வழியில நமக்கு மிலிட்ரிலாம் இங்க தங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆஃபீஸர்லாம். ஸோ எங்க டிரைவர் கூட்டிட்டு போனாரு. சரி அப்படியே லைட்டா வீடியோ ஷூட் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் இருந்துச்சு இங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்க, மிலிட்ரிலாம் இங்க ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. இங்க ஒரு லேக் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த லேக் தான் நம்ம உள்ள என்டர் ஆயிட்டுருக்கோம். இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம உள்ள லேக்குக்குள்ள போக போறோம். இங்க வந்து போட் ஹவுஸ்லாம் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. போகுற வழியில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா ரோஸ் மாரி இருந்துச்சு. என்னடா வித்தியாசமா இருக்கு, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான். பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே அந்த லேக்க சுத்தி போயிட்டுருக்கும்போது, வாத்தெல்லாம் வந்து ஒரே இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே பொம்மையா இருக்குமோன்னு நெனச்சு உத்து கவனிச்சு பார்த்தா, வாத்தெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுது. எல்லாமே வந்து தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க வாத்து எல்லாமே. பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. வாத்து தூங்குனது நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இங்க தான் நான் பார்த்தேன். இது ஒரு வித்தியாசமான கலர்ல இருந்துச்சு இந்த வாத்து. இது ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு.
சரி ஓகே சும்மா வந்துட்டு போக முடியும்னு வாத்தை லைட்டாக எழுப்பி விடலாம்னு சொல்லிட்டு நான் எழுப்பி விட்ட வாத்து தான் அந்த மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு வாத்து தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு. திரும்பவும் வந்து வாத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகே தூங்கட்டும், நம்ம அப்படியே லேக்குக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். நானும் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். வாத்து இவ்வளோ அழகாக தூங்குன்னு நான் இங்கே தான் பார்த்தேன். அப்படியே லேக்குக்குள்ளே போக ஆரம்பிச்சேன். நிறைய கொஞ்சம் பேர் இருந்தாங்க வெயிட்டிங்கில். சரி ஓகே நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து போட் ஹவுஸ் வந்து சின்னதாக அரேஞ்ச் பண்ணதுனால ஒரு 3 போட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் நாங்கள் எடுத்துகிட்டு உட்காந்தோம். நல்லா இருந்துச்சு அதோட ஃபீல் பார்த்தீங்கன்னா. என்னோடய ஹிட்டு தான் வந்து ஆக்சுவலாக வந்து அவன் தான் உட்காந்து பெடல் பண்ணான். நல்லா பண்ணான், ரொம்ப நேரம் பரவாயில்ல. என்னோடய ஹிட்டும் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் தான் பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க. அந்த வாத்து இன்னுமே அங்கே தூங்கிட்டே தான் இருக்குது. நான் அங்கே வரும்போது காமிச்சேன் பாருங்கள், அந்த வாத்து ஃபுல்லாக இது தான். அப்படியே நமக்கு போகிற வழியில் ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படியே இயற்கை ரசிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே லேக்குள்ளே நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோம். போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாத்து மாதிரியே போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. சரி ஓகே அதுதான் வாங்கலான்னு பார்த்தோம். அது கொஞ்சம் எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடி தான் அவங்க அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கையை வச்சு ரசிச்சிட்டேன்னு அப்படியே போட்டில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு அதோட போட் ஃபீலு. நாங்கள் வந்து ஊட்டிக்கு வந்து போட்டில் போகவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் ரைனிங் ப்ராப்ளம் இருந்ததுனால போக முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிரைவர் அண்ணா வந்து வாங்க மிலிட்ரி ஏரியாவில் போட் ஹவுஸ் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். சரி ஓகே பெரிய லேக் இல்லைன்னா பரவாயில்ல, சின்ன லேக்காக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே போட் பெடல் பண்ணோம். நல்லா இருந்துச்சு அதோட ஃபீலு. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து மிலிட்ரி இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி பிக்னிக் மாதிரி ஃபேமிலி யாரோ வந்தாங்களோ அவங்களும் கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிற மற்ற பிளேஸ்க்கெலாம் இங்கே வந்து உள்ளே வந்து அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்படியே இங்கே வில்லிங்டன் லேக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இந்த லேக்குக்கு. அப்படியே வில்லிங்டன் லேக்கை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா சொல்லிட்டு லைட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். சூப்பராக இருந்துச்சு இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா. நம்ம சுற்றிட்டு இருக்க லேக்குக்கு பேர் தான் வில்லிங்டன் லேக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இந்த லேக்கில் வந்து ஒரு ரவுண்டு தான் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களும் போகணுன்றதுக்காக ஒரு ரவுண்டு தான் கொடுப்பாங்க. சரி ஓகே ஒரு ரவுண்டு போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அதே வாத்து இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அது ஒரு பக்கம் தூங்கிட்டு நம்ம ஒரு பக்கம் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போ வந்த வழியிலே திரும்பி நம்ம வந்து மிலிட்ரி ஏரியாவை நம்ம அப்படியே ரிட்டன் சுற்றி பார்த்துட்டே போகிறோம். இந்த மிலிட்ரி ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து டிரைவர் அண்ணா வந்து கண்ணாடி கிளாஸ் கூட நான் எதுவுமே ரிமூவ் பண்ணலை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வீடியோஸ்லாம் எடுத்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதனால் விண்டோவோட கிளாஸ் கூட ரிமூவ் பண்ணாமல் அப்படியே தான் ஃபுல்லாக வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஓகே லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். நல்லா இருந்துச்சு இங்கே எல்லாமே வீடியோஸு ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு நல்ல விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண விஷயம் எல்லாமே நமக்கு டெமோவாக இங்கே கொடுத்துருந்தாங்க. ராஜா காலத்தில் வாழ்ந்த அந்த எலிஃபெண்ட்டு, அந்த ராஜா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு அப்படியே நாங்கள் மூவ் ஆகி போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹில்ஸ் பிளேஸ்லேருந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் மாரி நமக்கு அருவி கொட்டும். சரி ஓகே அந்த விஷன் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பார்க்கும்போது அந்த விஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சு. மலைகளுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸோட அருவி நமக்கு கொட்டும். பார்க்கும்போது நல்லாருந்துச்சு. இங்கே போகிற வழியில நிறைய டீ ஃபேக்ட்ரி அந்த மாரி நிறைய இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி வந்து டீ ஃபேக்ட்ரி வீடியோஸ் போட்டதுனால அங்கேயே தேவையான எல்லா பர்ச்சேஸும் நான் பண்ணியாச்சு. இங்கே வந்து அதிகமாக வந்து டீ எஸ்டேட் இருந்துச்சு. அந்த டீ வந்து இலை வந்து நமக்கு உற்பத்தி பண்ணுற பிளேஸு இந்த போகிற வழியில நிறைய இருந்துச்சு. இந்த பிளேஸ்லலாம் அதிகமாக வந்து ஃபோட்டோகிராஃபர், வீடியோஸ் அந்த மாரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த டீ இலைய வந்து பறிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதேமாதிரி அந்த காஸ்டியூம் போட்டு எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து ஃபோட்டோகிராஃபரே பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம்ஸ் எல்லாமே நமக்கு குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு அதே மாரி காஸ்டியூம்ஸ் போட்டு நம்ம மேலே அந்த மாரி கூடை மாரி வச்சு, நம்ம செடியெல்லாம் ஃபுல்லாக பறிக்கிற மாதிரி நமக்கு ஃபோட்டோஸ்லாம் நமக்கு எடுத்து பிரிண்ட் போட்டு குடுத்துருவாங்க அந்த ஸ்பாட்லேயே. ஸோ அந்த மாரி ஃபோட்டோ எடுத்தவங்க நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்கே போகிற வழியில எல்லாமே பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து டீயை வந்து இந்த இலைய வந்து ஃபுல்லாகவே உற்பத்தி பண்ணுற பிளேஸு. ஃபுல்லாகவே அங்கே பயிர் வச்சு நமக்கு நெக்ஸ்ட் ரன் பண்ணுற மாதிரி பிளேஸ் தான் இருந்துச்சு இந்த வழி எல்லாமே. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஹில்ஸ் பிளேஸும், அந்த டீ இலையும் நமக்கு பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த விஷயம் பார்க்கும்போது. ஸோ நான் பார்த்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதேமாதிரி ஊட்டிக்கு போகணும்னா மினிமம் பெர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5000ஆவது ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்ம சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். எதுக்காக அந்த ரேட் ஆகுது அப்படின்னா, அதுவும் இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே ஓவர் காஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சம்மர் டைமில் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அந்த ஓவர் காஸ்ட்டோ அந்த மாதிரி ஆகும். மற்றபடி வேறு எந்த இஷ்யூ இருக்காது. ஆனால் என்ஜாய் பண்ணுறது நம்ம சம்மரில் தான் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த கஷ்டப்படாமல் அந்த ஊரில் போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நான் சொன்னேன்ல ஒரு ஃபால்ஸ் ஒன்று அங்கே மலைக்கு நடுவில் அருவி மாதிரி கொட்டுனா அந்த ஃபால்ஸ் இதுதான். இந்த ஃபால்ஸ்லேருந்து தான் அந்த நம்ம விஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். மலைகளுக்கு நடுவில் அப்படியே ஒரு அருவி கொட்டும்போது சான்ஸே இல்லாத விஷன் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம இதை பார்க்கலாமேன்றதுக்காக அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த விஷனை பார்க்க தான் நம்ம ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரே குரங்கு கூட்டம். அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த குழந்தைங்க அப்படின்னு மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிட்டு, அவெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க 3 பேருமே. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கறி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூவு, கிராம்பு, மிளகு, சீரகம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சிச்சு. இங்கே நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கினோம் எல்லா பொருளுமே. ஏன்னா வந்து அவங்களே வந்து கிராம்புலாம் பார்த்தீங்கன்னா, ஆயில் வர்ற மாதிரி நமக்கு எடுத்து காமிச்சாங்க. கிராம்புலாம் ஆயில் வருமா அப்படின்னு நம்ம இங்கே தான் பார்க்குறோம். அதுக்கு ரீசன் ஒன்று சொன்னாங்க. மலையிலேருந்து நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வரோம். இங்கே வந்து நாங்கள் கிராம்பில் வந்து ஆயிலாக நாங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேக்ட்ரிலாம் எங்களுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரதை உங்களுக்கு நாங்கள் அப்படியே சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மிளகு, சீரகம் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பிரிஞ்சி இலை கூட பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. கேட்டால் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் அப்படி சொன்னாங்க. அத பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சு வித்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கேயும் கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரிட்டன் நாங்கள் கிளம்பியாச்சு. அந்த அருவி கொட்டுறத மட்டும் தான் இங்கே நாங்கள் விஷன் பார்க்க வந்தோம். பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து ஃபுல்லாக ஹில்ஸ் பிளேஸ் இருக்கிறதுனால அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டீ இலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே லேயராக இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே மரமும் அந்த டீ இலையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விஷனு. அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துக்கலாமேன்றக்காக அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்னதாக போகும்போது நாங்கள் ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். அப்போ வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக நாங்கள் வந்துட்டு சரி ரிட்டன் போகும்போது பார்க்கலாமேன்றக்காக அப்படியே அந்த ஃபால்ஸ்க்கு அந்த அண்ணா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து போகும்போது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் இப்போ திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் பார்க்க முடியல. ஏன்னா ஈவினிங் ஆகிட்டதுனால நமக்கு வந்து மிஸ்டெல்லாம் இறங்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் எங்களால் விஷயம் கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல. சரி ஓகே அப்படி முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம்ன்றதுக்காக அந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் வந்து தண்ணி ஃபால்ஸ் மாதிரி கொட்டுச்சு பாருங்கள். அந்த ஃபால்ஸ் இது தான். நம்ம வந்து லாங்லேருந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அதோட விஷயம்னு. நான் ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல அந்த ஃபால்ஸ் இது தான். ஈவினிங் ஆகிட்டனால கொஞ்சம் என்னால் வீடியோ ஷூட் கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபால்ஸோட அருவி பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அப்படியே கொட்டி நம்ம கீழே வந்து அதுக்கப்புறம் ரோடு தாண்டி அதுக்கப்புறம் உள்ளே நமக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த விஷன் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊட்டியோட ஃபுல் ட்ரிப்பு முடிய போகுது. நாங்கள் 4 டேஸாக என்ஜாய் பண்ணி நாங்கள் ஃபுல்லாகவே ரசித்து பார்த்த விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஊட்டியை சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக 4 டேஸ் ஆகும். அதே மாதிரி சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து சம்மர் டைமாக போங்க. அப்போ தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அங்கே இருக்க கிளைமேட்டை நல்லா நம்ம ஜாலியாக நம்ம அனுபவிக்க முடியும். நாங்கள் இந்த வருஷம் ஊட்டிக்கு போய் சம்மருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண வீடியோஸ் ஃபுல் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம்மருக்கு போய் ஊட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.